இல்ல வாடா தம்பி வா. மாப்பிள்ள சார், இவன் தான் என் பையன் பாபு. ஓ ஐசி, இவர் தான் நம்ம சுந்தரியோட மாப்பிள்ள. அத்தா நமஸ்காரம் பண்ணிக்க. எனக்கு ஒரு டவுட். வாட் டவுட்? ஒய் டவுட்? இவரை பார்த்தா பகத்திர மாதிரி இல்ல? என்னடா அது? அதாப்பா இந்த பகத்திரம் படத்துல வந்த ஹீரோ மாதிரி இல்ல? போடா செக்கோலக்க. ஜமீன்தார் பிள்ளைன்னா இப்படித்தான் இருப்பாங்க, ஹீரோ மாதிரி. மாப்பிள வாங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஓ எஸ், ஐ அம் ரெடி. மாப்பிள ஒரு 10 rupees சேஞ்ச் வேணுமே. என்கிட்ட நோட்டா தான் இருக்கு. சேஞ்ச் மாத்தி தரட்டுமா? வாங்க மாப்பிள வாங்க, தெரிஞ்சுட்டாங்க வாங்க. எப்படி நம்ம வீடு எல்லாம் நானே கட்டினது. ஒரு ஆள் கூட வேலைக்கு வைக்கலையா? மாப்பிள எப்பவும் தமாஷாவே பேசுறாங்க. வாங்க. இத பாத்தீங்க, இது அயன் சேஃப், ஓல்டு மாடல். உங்ககிட்ட இல்லாத அயன் சேஃபா? எங்க கிட்ட எதுங்க அயன் சேஃப்? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற இரும்பு பெட்டி வெள்ளியால செய்தாச்சு. அட வெள்ளியால செய்தாலும் இரும்பு பூட்டி தாண்டா. மாப்பிள இதெல்லாம் தங்க நகைங்க. ஆமா, அது என்னது? என்ன இது? அங்காள பிரவேசம். இந்த பெட்டிக்கு இதுதான் காவல். இந்த பெட்டிக்கு இதுதான் காவலாம். மாப்பிள சார், இந்த பீரோல என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் செலவு துணி தானே. அதுல அவ்வளவு வெள்ளி பாத்திரம். அவ்வளவு வெள்ளி பாத்திரமா? புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள வாழ்க்கை எல்லாம் பிரிச்சு தானே. பரமதிரட்சி பரமதிரட்சி. அப்போ கல்யாணத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா செய்திடலாமா? தாராளமா செய்யலாமே. செய்யலாம்ல. அப்ப வாங்க தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு. சரி வாங்க. சரி மாஸ்டர், அந்த டிரைவர் இருக்க மாட்டான்னு சொன்னீங்க சரிதானா? கைய கொடு. மாப்பிள என்ன நின்றுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு பாண்டியாக்கு வாங்குறதா இல்ல கெடிலாக்கு வாங்குறதாங்கிற ஒரு பேச்சு. உங்க யோகிக்கு மாப்பிள ஏரோப்ளேனா வாங்கலாம். ஆமா, அந்த பிளான் இருக்கு. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். கஞ்ச பிரபு தர்மலிங்கத்தை கண்டேன், இந்தாங்க பணம் அப்படின்னு உடனே கொடுத்தாராக்க. அதுதான் இல்லை, அங்க வந்திருக்கிற ஜமீன்தார் மகன் வேற பிச்சைக்காரன் என்று துச்சமாக பேசி விட்டான். அது எந்த ஜமீன்தார் மகன்? சின்னவேலி. ஆமா, உனக்கு தெரியாது. சின்னவேலி என்ற ஒரு பொட்டல் காடு, அதுக்கு ஜமீன்தாராம் அவனுக்கு 2வது பிள்ளையா ஒரு குட்டி சாத்தான். என்னையாதே வேற என்னமோ ராஜனாம், காலனா கொடுக்காம கண்டபடி பேசிவிட்டான். என்ன ராஜனா? உங்ககிட்ட பேசினானா? எங்கே? என்ன தர்மலிங்கம் வீட்டுல? தர்மலிங்கம் வீட்டில் ராஜன். ஐயா ஐயா, என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இங்க யாரோ சின்னவேலி ஜமீன்தார் மகன் வந்திருக்கானாமே, அவனை என்ன பாக்குறது? அவன் எப்படி இருக்கான்னு பாக்கலான்னு இருக்கிறான். திருட்டு பைய மாதிரி அவன் மூஞ்சியும் முகர்கட்டையும். இப்பதான் போய் தொலைஞ்சான். அரே போயிட்டானா வெளியில? அது இல்ல எள்ளு, இது வந்து அங்க இந்த எள்ளு இல்ல எள்ளு, அதுதான் உலகத்திலேயே புனிதமான வஸ்து. ஆமா, அது ஒண்ணு மட்டும் இல்லைன்னா எந்த கன்றாவையும் நடக்காது. ஆமா சார். ஆமா, அந்த பொண்ணுகிட்ட படத்தை பத்தி யாராவது சொல்லிட்டியா? நீங்க ஒண்ணு அந்த வெக்க கடை ரொம்ப கரெக்ட். வாங்க, 2ஆம் பேருக்கு தெரியாம பட்டணத்துக்கு போ. பட்டணத்துக்கா? ஐயோ தம்பி, அதை என் வாயால் சொல்லப்படாது. பட்டணம் பெரிய பட்டணமாச்சு தம்பி. பயப்படாதா, போய் ராஜா இருக்கானா, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு வந்துரு. அங்க போய் நான் ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தம்பி. ஒன்னும் கஷ்டம் இல்லடா கழுத. எட்நூறுல இறங்கு, கண்ணை மூடிக்கிட்டு நேர அடையாருக்கு விடு. அங்க பாரிஸ்டர் மாமா வீட்டுல விடாரி, அங்கதான்டா இருப்பான். அங்கதான் இருப்பான்னா என்ன எதுக்கு தம்பி? அந்த இடத்துல நிறுத்தி பண்ணிட்டாண்டா. ஐயோ, நான் துப்பறி வந்திருக்கேன்னு தெரிஞ்சான் என் காதை பிடிச்சு கொண்டு விடுவார் தம்பி அவரு. நீ அவன் கண்ணுல பட வேண்டாம், வெளியே இருந்தே பார்த்துக்கிட்டு வந்துரு. இந்த மாதிரி வச்சுக்கோ, நாளைக்கே திரும்பிடு. ஐயோ, நான் படம் எடுக்கிற இடம் ஸ்டுடியோ, செத்த காலேஜ், உயிர் காலேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துரு. சினிமா பார்க்கிறது சரி, உயிர் காலேஜுக்குள்ள போறதா கொக்கு ஒன்னே முடிச்சு உள்ள வச்சிடுவாங்க. ஓ தம்பி விளையாடு, நீ போறது அம்மாளுக்கு தெரியப்படாது.
என் கொக்கு என்னையா? ஆமாண்டா, இங்க வா. ராத்திரி வந்து பசங்க தெரியாடா? தெரிஞ்சு போச்சா? தெரியாதுடா, ராஜா அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ ரகசியமா பசங்க போய் எட்நூர்ல இறங்கி கண்ணை மூடிக்கிட்டு நேர அடையாருக்கு விட்டுறேன். அங்க பாரிஸ் மாமாவத்தை விசாரிச்சுட்டு நேர புறப்பட்டு இங்க வந்துடுறேன். அதோட சொல்றது சொன்னா புரிஞ்சுக்கிட்டிய, புத்திசாலி ஆயிட்டா மண்டு. இந்த ஊருக்கு தெரியக்கூடாது. ஆமாம்மா, நீங்க சொல்லாம இருந்தா சரி, வரேன். வெளியே அனுப்பி விடுவேன் என்று எள் மிரட்டும் போதெல்லாம் என் இதயம் அப்படியே நின்று விடுகிறது. கோமதியை பிரிந்து நான் வாழ முடியுமா? கோமதி, அன்பே, அன்பே, அன்பேயம் ஆரமுதே வாரால், அன்பேயம் ஆரமுதே வாரால், அன்பேயம் ஆரமுதே வாரால். செங்கலலை நீதினிலே திங்கள் திரை தோணியிலே, செங்கலலை நீதினிலே திங்கள் திரை தோணியிலே, தேன்மொழி உனை அழைத்தே செல்வேனே. என்னுடைய காதலை, என்னுடைய காதலை உன்னமதுவாயிரைத்து தருவேனே. அன்பே ஆரமுதே வாரா. வண்ணமிகும் வானவில்லை பொன்னாடையாய் மடித்து, வண்ணமிகும் வானவில்லை பொன்னாடையாய் மடித்து, வள்ளி உனக்கே பரிசு தருவேனே. அன்பேயம் ஆரமுதே வாரா. மின்னல் ஒளி கோடுகளால் மேகமெனும் பெருதிரையில், மின்னல் ஒளி கோடுகளால் மேகமெனும் பெருதிரையில் உள்ளழகை கோவி ஆரமுதே வாராய், அன்பேயம் ஆரமுதே வாராய். அன்பே. உட்காந்துட்ட தூங்குற என்ன நான் தூங்கினேன். அந்த டிரைவருக்காக கவலைப்படாதீங்க மாஸ்டர்.
அவன் கிடைக்கிறான் பல்ல பிடுங்குற பாம்பு. கேடா பாம்பு பாம்பு தானடா? பாம்பு பாம்பு தான். ஒண்ணு இல்ல மாமா, பாம்புடைய விஷத்தை எடுத்து அதுல இருந்து அற்புதமாக ஒரு வைடூரியத்தை உற்பத்தி செய்ய முடியுமான ஆராய்ச்சி செய்துகிட்டு. இன்னும் விடலையா அந்த பைத்தியம்? பைத்தியமா? இப்படித்தான் பைத்தியம். சரி சரி, நீ ஆரம்பிச்சிடாது. சோடா கூட ஸ்டாக் இல்ல மாமா, என்னுடைய ஆராய்ச்சி முடியட்டும், அப்புறமேல என்ன பத்தி நீங்க சொல்லுவீங்க. சொல்றதாவது அப்புறம் பேப்பர்ல உங்க உருவம் அடி அடின்னு அடிபடாது. இங்க பாருப்பா, நான் வெள்ளையாவே சொல்றேன், உன்னையும் உன் நடத்தையும் கண்டா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? வீட்டுல ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? என்ன விஷயம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கும் 3 மணிக்கும் வெளியே போற, 4 மணிக்கு 5 மணிக்கும் வர்ற, ஒரு நாளைக்கு வரமாட்டேங்கிற. எங்க போற? ஏன் போற? எதுக்கு போற? வீட்டுல இருந்து எவ்வளவு பணம் கொண்டு வந்த? அனாவசியமான வார்த்தை, அர்த்தமில்லாத கேள்வி. இங்க பாருப்பா, நீ கண்டவங்களோட கூடி கெட்டு போக கூடாதுன்னு சொல்ல வந்த. முக்கியமா அந்த கேடிப்புள்ள இருக்காரு, அந்த கேடிப்புள்ள என்ன திருத்த முடியுமா? கேடியானாலும் மாடியானாலும் எங்களுக்கு ஒரு வீடிக்கு சமானம். நடத்த எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். ஒப்பாவுக்கு லெட்டர் எழுது. அப்படி எழுதுனா இந்த இடத்துல என்ன பார்க்க முடியாதுன்னு நன்மைக்காகத்தானே சொல்றேன். என்ன நன்மை? என்ன திருட்டு பையகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, நீ கோச்சுக்கிட்டு போயிடாதப்பா. என்னமோ இத்தனை நாளா விட்டு போயிருந்த சம்பந்தம் உன்னாலையாவது ஒண்ணு சேரட்டும். சரியானி, சின்னவேலி இளைய ஜமீன்தார் ராஜன் அவர் வந்திருக்காரான்னு பார்க்க வந்தாங்க. வந்திருக்காரு. அண்ணா கிட்ட கோச்சுட்டு வந்துட்டாருங்க. போறது கூட கோச்சுக்கிட்டு தான் போறாரு. இல்லையா? தப்பிச்சேன். நீங்க புத்திமதி சொல்லி தம்பிய ஊருக்கு அனுப்பணும்னு அம்மாவும் பெரிய தம்பியும் உங்க கிட்ட ரொம்ப சொல்லிட்டாங்க. ஐயா வருவார் ராத்திரிக்கு புத்தியை போட்டுக்கிட்டு, நீயே இருந்து புத்தி சொல்லி கூட்டிக்கிட்டு போ. புத்தியா? எங்க ராஜனா? இன்னும் என்னென்ன நடக்குதோ கன்றாவி. ஒரு நாளைக்கு ஒரு டின் சிகரெட் பத்தலைங்கிறான். என்னது சார், நீங்க இப்ப எங்க ராஜனை பத்தியா சொல்றீங்க? இல்ல, வேற ஒருத்தரை பத்தி சொல்லி உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு. அதானே கேட்டேன், எங்க ராஜன் இப்படி எல்லாம்? யார் ராவன்? எங்க ராஜன் உங்க ராஜன். இப்ப சொல்றவன் மடையன் நினைச்சியா? அதை என் வாயினால சொல்லப்படாதுங்க. எங்க ராஜன் இருக்காருங்க. இருக்காரு. அவன் மட்டும் என் பிள்ளையா இருக்கணும். சரி விடு, இன்னும் கேளு. நான் நேர பார்க்கல, அதை என் வாயால சொல்லக்கூடாது. இவன் வந்ததுக்கு அப்புறம் பீரோல இருந்த 4 ஜோடி வளையல காணும். ஐயோ, சரி வந்த இருந்து அவனை கையோடு இழுத்துக்கிட்டு போல. என்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ போட சொன்னால் என்னை பாராய், மிக காதல் கொண்டேன் வாராய். ஐயோ ரசிடி ரசி, தன்னால் என்னை பாராய், காதல் கொண்டேன் வாராய். ஐலாட் சொன்ன தான் என்ன வென்றார் உண்டோ, சொன்ன சோன லிப்ஸ்டிக். ஏண்டி சிந்தாமணி, இந்த சேலி மேசாவிலையா? அந்த ப்ளூ ஜாக்கெட் எடுத்துட்டா. எங்கடி ஐசர குண்டு நீங்க ஐயா? ஆமா. சிந்தாமணி எங்க? சிந்தாமணி ஐயா மறுபடியும் இங்க வந்த? வேற எதுக்கு வர போறேன்? எல்லாம் அந்த பணத்துக்காகத்தான். பாடா ஆளு புள்ள பூச்சி போல இருக்கு. ஆமா, வேற என்ன பண்றது மேடம்? இது கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் என்ன தேவையான சொல்லுங்க, அந்த எண்ணிக்கிட்டே வாங்கி கொடுத்துறேன். ஐசர குண்டு பணமா? ஆமா. ரைட், சும்மா 50,000 ரூபாய் தலை சொல்லு. யாரு? 50,000 ரூபாயா? இத நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவருக்கு அப்பவே உயிர் போயிடும். நல்லதா போச்சு. அப்புறம் பணத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது பாரு. மேடம், ஒரு 1000 ரூபாய் வச்சீங்க. சரி, 1000 ரூபாய்க்கு செக் எழுதி கிழிச்சு போட்டு தலையில எழுது பண்ணி விட சொல்லு. அப்போ பணத்தை தரமாட்டீங்க போல இருக்கு. ஐசர கொண்டு புரிஞ்சுக்கிட்டியே, புத்தாலியா நீ? அப்போ நான் போக வேண்டியதானோ? ஏன் இருந்து சாப்பிட்டு பாங்களேன். அடி சிந்தாமணி வேணாங்க, நீங்க என்னங்க, நான் அங்கேயே போய் சாப்பிட்டேன். என்னடி இது மணி ஆயிடுது, போகணும். அந்த கேடி பிள்ளை வர ரவுடி பிள்ளை எல்லாம் மழை தர்றாரு, இன்னும் வண்டி அனுப்பலையே. மேடம், நம்ம எள்ளு வண்டி இருக்க, அதுலயே போலாமே. சமய சங்கீதியா நீ?
ஜமீன்தார் வீட்டு பிள்ளைன்னா இப்படியா கட்டு போகணும்? பாரிஸ்டர் ஐயா சொன்னது பச்சை நிஜம்தான். இதெல்லாம் நம்ம வாயினால சொல்லக்கூடாது. ஏய் ஜாவ் ஜாவ். அட ஈரையா போறேன். ஓ தாத்தா தாத்தா. ஆமா தாத்தா இல்ல தாத்தா இல்ல, போகாதீங்க, நில்லுங்க. தயா அவசரமா இன்னைக்கு தான் முதல்ல சூடால கால எடுத்து வச்சிருக்கான், போகாதுன்னு சொல்றிய? இந்த மாதிரி அந்த பொண்ணு போட்டா குடுக்காதுன்னு போய் சொல்லு. வா. அம்மாமா டேஞ்சர் பண்ணிடாதீங்க. படம் இல்லாம நான் போனா எள்ளு என்ன வெளியில அனுப்பிடும். அடடா உயிரை வாங்குறியா? வேற வழி இல்லையம்மா. நீ பெரிய ஆளு. சரி சரி, அடுத்த ஞாயிற்று வா, படத்தை தந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமையா? நான் வந்துடுறேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரட்டும்? வந்து 4:30 இருந்து 6க்குள்ள வா. சரி சரி. அடா 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 அடா. அம்மா உங்களை நான் எப்படி வாழ்த்துறதுன்னே எனக்கு தெரியலையே. போனா போது, இந்த சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஹீரோயினாகவே இருக்க கடவுள். ஐஸ்வர குண்டு. தாத்தா. என் தர்வான், என் கார் எங்க? 42 யார் எடுத்துட்டு போனது? மாலூம் நஹி. பெட்ரோல் இல்லையே, இப்ப என்னடா செய்யறது? இந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும், 3 நாள் ஆகும். அந்த டிரைவர் இதோட தொலைஞ்சான். வாங்க மாஸ்டர். கொஞ்சம் வண்டி நிறுத்துக்கிறியா? ராமோ ராமோ, என்னங்க உங்க வண்டி அனாதியா நிக்குது? எங்க போய் தொலைஞ்சுட்டான்? வண்டி ரிப்பேர் என்னமோ, கொஞ்சம் பாருங்க ஐயா. சரிதான், பெட்ரோல் இல்ல. உங்க வண்டியில இருந்து கொஞ்சம் பெட்ரோல் கொடுக்கணும். கடைஞ்செடுத்த கஞ்சையா நீ. நல்ல ஆளையா நீ. அப்ப நான் என் வண்டியிலேயே போயிடுறேன். வேலை முடிஞ்சிருச்சுல்ல? நீங்க செய்த உபகாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாடா. டால்டா. அட யாரு அது மடத்தனமா? என்னது? காரை ஓட்டு காய்கறி எல்லாம் மழை போட்டு. கான்ஸ்டபிள் கையெழுறான், பேசலாம் திட்டுறான், எல்லாத்தையும் எழுதிக்கோ. எடுங்க லைசன்ஸ். சார் லைசன்ஸா? ஆமா, அது ஒண்ணு வாங்கணும், எனக்கு நேரமே இல்ல. உங்க பேர் என்ன? தர்மலிங்கம். ஆஞ்சநேயர் சன்னதி தெரு, மாம்பழம், மண்ணாங்கட்டி. 10 ரூபாய் காய்கறி மண்ணா போச்சு. என்ன அட கத்தாதப்பா, ஒரு 10 ரூபாய் எடுங்க. எடுக்க சீக்கிரம். அங்காள பரமேஸ்வரி, போயா.
கேட்டீங்களா அதிசயத்தை? என்ன நான் காரை அங்க நிறுத்திருந்தேன். ஆ. அது என்னடா தானா இங்க வந்து நிக்குது. தாரா வந்து நிக்கும். நீ ஒரு இதுடா, நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஓஹோ, அப்ப நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா. உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? என்னது? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம காரை தூக்கியாந்துட்டீங்களே, நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? ஆஹா. ஆ. அது சரி, நீ போன விஷயம் என்ன? ஓஹோ, அதுவா? அது பாதி படம் கிடைச்சிட்டு. ஆதியா? ஆமா. அடப்பாவி, படத்தை கழிச்சுட்டியா? ஓ, நீங்க ஒரு இது சார், பாதி கிடைச்சா மாதிரின்னு சொன்னா வர ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துறதாக சொல்லியிருக்கான். சொன்னா? ஆமா, சொல்லிட்டான். நிச்சயமா சொன்னான். பொண்ணை வாயால சொன்னா? ஆமாங்க. உன் கால பரவி இப்படி திடீர்னு நம்ம காரு இருக்குதான்னு இருக்குதா? ஏன்? ஒண்ணுமில்ல, சத்தியமூர்த்தி சாகர வரையிலும் போகணும். அதுக்கு கொஞ்சம் உங்க காரை பேச எடுத்துட்டு போங்க. வாங்க. தேங்க்ஸ். என்ன அப்படி முறைச்சு பாரு. இவர்தான் நம்ம மாப்பிள, சின்ன பேரு இளைய ஜமீன்தார். அவர் எங்கேயோ சாகரத்துக்கு போகணுமா? காரடு ஏங்க இது சரிபோன்ல கேடிப்புள்ள கத்துறாரு. இது வர்றேன், ஒரு நிமிஷம் வந்துட்டேன். நீங்களா சின்ன வேலை இளைய ஜமீன்தாராக்கா? இல்ல. நீயா? சந்தேகமா? ரயில்ல என்னுடைய பெட்டியை திருடினியே, அன்னைக்கு இது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சு போச்சே. அந்த பெட்டியை நீ யார் இடத்துல இருந்தோ அவேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உள்ள பேசுறா. என்னையா திருடாங்கிற? அது என்னுடைய பெட்டி. உன் பெட்டியா? ஆமா. நீ அந்த பெட்டிக்கு சொந்தக்காரனா இருந்தா இங்க வந்து என் டிரைவரா இருக்கணும். நிரடாத. அது என்னுடைய இஷ்டம். உன் இஷ்டம். ஆமா. இங்க வந்து ராமுன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது கூட உன்னுடைய இஷ்டம் தானோ? நான் சரி, அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமலே எனக்கு புரிஞ்சு போச்சு தம்பி. ஏமாந்த சமயம் பார்த்து இங்க இருக்கிற நகையெல்லாம் திருடிக்கிட்டு போகலாங்கிறதான உன்னுடைய பிளான். இவர் இருக்கிற வரைக்கும் அதுதான் நடக்காதுன்னு. ஏன் எனக்கு முன்னாடியே நீ திருடிடலான்னு பாக்குறியோ? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதுதான் நடக்காது. இந்த பையதான் அப்போ அன்னையில இருந்து இங்க இருந்துகிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நல்ல இடம், ஒழுங்காயிரு. வேண்டா, இன்னும் வண்டி எடுக்க வேண்டாம். நான் எடுத்துக்கிட்டு போறேன். மாப்பிள தம்பி, மாப்பிள தம்பி, உங்க சுந்தரி கூட அந்த சத்தியமூர்த்தி சாகரத்தை பாக்கணுமா? கூட்டிக்கிட்டு போங்க ஐயா. நகையெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கிடு. நகை இருக்குதா? அப்ப நான் பாத்துக்கிறேன். வா போங்க ஐயா. கோமதி, இங்க வர உங்களுக்கு வெக்கமா இல்ல? போங்க வெளியே. கோமதி, நீ சந்தேகப்படுறது தவறு. ஆமா, தவறுதான். உன்னாலேயே உங்கள் மேல சந்தேகப்படாதது தவறுதான். ஜெயில இருந்து வந்த சிநேகிதனை தெரியவே தெரியாது என்று சாதிச்ச போது, ஜன்னல் வழியா ஜமீன்தாரை பார்க்கிறதாக பாசாங்கு பண்ணின போது நான் சந்தேகப்படாதது தவறுதான். சந்தேகப்படாதது மட்டுமல்ல, சந்தேகப்பட்டவங்களுக்கு சமாதானம் வேற சொன்னேன். எல்லாமே என் தவறுதான். கோமதி, நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மை அப்படி கூட ஒண்ணு இருக்கிறா இந்த உங்க வாழ்க்கையில? அவசரப்படாத கோமதி, என் பேரு ராமு இல்ல, எனக்கு தெரியும். நான் இங்க டிரைவரா இருக்கிறதுக்கு காரணம் கொள்ளையடிக்க. அவசரப்பட்ட முடிவு கோமதி. நம்முடைய காதல் மேல ஆணையிட்டு சொல்றேன். அந்த புனிதமான வார்த்தையை சொல்ல உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? கண்ணக்கோல் பிடிக்கிற ஆளுக்கு கோமதி, போது, போங்க வெளியே. ராஜாமாமா, சாகுறோம்னு சொன்னியே, அது இதுதானா? ஆமா, இங்கதான் சாகுறோம். சுந்தரி, இயற்கை காட்சிகளை பார், பறவைகள் சிறகடித்து பறப்பதை பார். இதெல்லாம் காக்கா கூட்டம். உங்க வீட்டுல அம்மாவாசை என்னைக்கு ஐயோ போதுமே, கவிதையாக பொழிகிறாயே என் காவற் சிலையே, கட்டாணி முத்தே, என் தங்கமே.
வைரமே. ராஜாமாமா, அப்பா ஒண்ணு சொன்னாரு ரகசியமா. என்னது? ஜமீன்தார் மக மாப்பிள்ளையா கிடைச்சது அவர் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமா. ஐயோ பாவம், நம்முடைய அனுதாபத்துக்குரியவர். ராஜாமாமா, என்னம்மா என்ன நீங்க விட்டுட்டு பிரிய மாட்டீங்களா? உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ முடியும்? நீ அல்லாத நான், மரப்பாச்சி இல்லாத சுந்தரி, கண்ணக்கோல் இல்லாத கல்வன், பணமே இல்லாத பாக்கெட், கழுத்து இல்லாத நெக்லஸ். ஐயோ ராஜாமாமா, நீங்க தானே எழுதிட்டு திருடிக்கிட்டீங்க. ஆஹா, பேசுறியே பேசுறியே. அப்பா ஒரே ஒரு சினிமா கூட்டிட்டு போனாரு. பாட்டுல அங்க இப்படித்தான் பேசினாங்க. பேசுவார்கள். அவர்கள் எல்லாம் காசை வாங்கி கொண்டு காதல் புரிபவர்கள் தானே. ஆமாமா. நாம் அப்படியா சுந்தரி? உண்மையான காதலர்கள் அல்லவா? ராஜாமாமா, இந்த நெக்லஸ நீயே வச்சுக்க. ஆஹா, மனைவியின் ஆசையை மறுப்பவன் மனிதனை அல்ல. முடிந்தது, புறப்படு.